இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 15வது வசனம். இயேசு பேதுருவின் மாமியின் கையை தொட்ட உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். என கண்பானவர்களே, இயேசு நம்முடைய உள்ளத்தில், நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய வாழ்வின் எல்லைகளில், நம்முடைய பிரயாசத்தில், நமக்குரிய யாவற்றிலும், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், சமூக வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில், ஊழியத்தில் அவர் உள்ளே பிரவேசிக்க இடம் கொடுக்கும் பொழுது அவர் நம்முடைய வாழ்வின் எல்லைகளின் தேவைகளை பார்க்கிறார். அதன் நிறைவுகளும் அவருக்கு தெரியும், அதன் குறைவுகளும் அவருக்கு தெரியும். அதில் என்ன காரியங்கள் நீக்கப்பட வேண்டும், எவைகள் தேவையற்றது என்பதும் அவருக்கு தெரியும். நீக்க வேண்டியவைகளை நீக்குவார், உருவாக்க வேண்டியவைகளை உருவாக்குவார், தர வேண்டியவைகளை அவர் தருவார். அது மட்டுமல்ல, அவருடைய தொடுதல் நம்முடைய வாழ்க்கையிலே வரும். என கண்பானவர்களே, இயேசு பேதுருவின் மாமியின் கையை தொட்ட உடனே ஜுரம் நீங்கிற்று. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில குறைவாக இருக்கிற பகுதிகள் என்ன? உங்களுடைய வாழ்க்கையில நிவர்த்தி செய்ய முடியாமல் இருக்கிற, நீங்கள் முயற்சி செய்து தோற்று போய் நிற்கிற பகுதிகள் என்ன? நீங்கள் இன்னமும் சுயமாய் முயற்சிகளை எடுத்துக்கொண்டே அதை சாதித்து விடலாம், இதை சாதித்து விடலாம் என்று சொல்லி, அவர் இத்தனை முறை தோற்றார், ஆனால் மறுபடி ஜெயித்தார். அவர் 11 முறை தோற்றார், 12 முறை தோற்றார், 7 முறை தோற்றார், நானும் ஜெயித்து விடலாம். இந்த மாம்ச முயற்சிகளை விட்டுவிட்டு தேவனுடைய தொடுதலுக்கு உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. மாம்ச முயற்சி, சரீர முயற்சி பிரயோஜனம் இல்லாததல்ல, அது அற்ப பிரயோஜனம் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் ஆண்டவர் இயேசுவுக்கு உங்களை ஒப்பு கொடுத்து நீங்கள் எடுக்கிற முயற்சி இருக்கிறது பாருங்கள், அது அற்ப பிரயோஜனம் அல்ல, அது மிகுந்த நன்மையை கொண்டு வருகிறது. இயேசு தொட இடம் கொடுத்து விடுங்கள். உங்கள் முயற்சிகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து, உங்களுடைய வழிகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து, சுயம், மாம்சம், தன்னுடைய நம்பிக்கை என்கிறதை விட்டு இயேசுவின் மேல் உங்கள் நம்பிக்கையை வைத்து, மாம்சத்தை தன் புயபலமாக்குகிற மனுஷன் எப்படி இருப்பானா? வறட்சியான நிலத்தில் இருக்கிற ஒரு மரத்தை போல கரளையாய் கரண்டு போய்விடுவானா? அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு இடம் கொடாம கர்த்தர் தொட இடம் கொடுங்கள். கர்த்தர் தொடும் பொழுது, இயேசு தொடும் பொழுது உடனே அற்புதம் நடக்கும். இதுவரை தாமதித்தவைகள், நீங்கள் பலமுறை முயன்று 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 ஒரு படி ஏறி 4 படி கீழே இறங்கின நிலைமைகள் மாறி உடனே அற்புதம் நடக்கும். இயேசு தொட்டார். பேதுருவினுடைய மாமியினுடைய ஜுரம் உடனே நீங்கிற்று. என்ன செய்தாள்? அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. ஜெபிப்போமா? அன்பின் பரம தகப்பனே, உமக்கு நன்றி. உம்முடைய தொடுதலுக்காய் காத்திருக்கிறோம். எங்களை தொட்டருளும் என்று அர்ப்பணிக்கிறோம். சுயத்தை விட்டு வெளியே வருகிறோம், எங்களை தொடும். மாம்ச முயற்சிகளை விட்டு வெளியே வருகிறோம், எங்களை தொடும். மனுஷ ஆலோசனைகளை விட்டு வெளியே வருகிறோம், எங்களை உம்முடைய கரத்தினால் தொட்டு உடனே அற்புதத்தை செய்யும். அப்படி செய்கிறதற்காய் நன்றி. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். அன்பானவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலதிக விவரங்களுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: சகோதரர் பி. பொற்செல்வன் ஆசீர், கிருபையின் ஊழியங்கள், ஆபிரகாம் நகர், பெரிய நாயகபுரம், தூத்துக்குடி 628101.